கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த காலவெளியில் பேசும்படியாய், தேவ வார்த்தை தீர்க்கதரிசனமாய் வரும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவெளியிலையும் உடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும். உடைய வார்த்தை எங்கள் இருதயங்கள் எழுதப்பட கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையை விசுவாசிக்க கிருபை செய்வீராக. உடைய வார்த்தைகளுக்குள்ள ஆண்டவரை வலிமையான கிரியில் நடப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் பலனை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும். இந்த நல்ல நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேலின் புஸ்தகம் 34 அதிகாரம் 23 வசனம் 24 வசனம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 34 verse 23 and 24. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது வாழ்ந்த நாட்களுக்கு பிறகு இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் மூலமாய் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். அவன் அப்படின்னு சொல்லல, இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டிலே அவர் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு விசை எழுதி வைத்திருக்கிறதை இந்த காலவெளியில் நம்ம விசுவாசித்து ஆண்டவரை மெய்ப்பராய் நாம் கொண்டிருக்கும் போது வருகிற ஆசீர்வாதங்களை, கீழே உள்ள வசனங்களை அங்கே குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாயிருப்பார். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு என்ன பண்ணுவாரு? மெய்ப்பனாயிருப்பார். இவர் அவர் வர்றதெல்லாம் தாவீதை சொல்லவில்லை, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே சொல்கிறதை நம்ம வாசிக்கிறோம். 24 வசனம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். எப்படி இருப்பேன்? கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். அதிபதியா இருப்பான் அப்படின்னா அது தாவீதை குறிக்கிறது. அதிபதியா இருப்பார் அப்படின்னா யாரை குறிக்கிறது அப்படின்னா, ஏன்னா அப்ப தாவீது உயிரோடு இல்லை, தாவீது மரித்து போயாச்சு. அதுக்கப்புறம் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுகிறது? குறிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு விசை திருச்சபையை ஆண்டவருடைய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் இங்கு அர்ப்பணிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் உலகத்தில் பலவிதமான சபைகள் இருக்கிறது. ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை, பலவிதமான ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா சபைக்கும் மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சபைக்கு வருகிற விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவரை என்று நாம் மெய்ப்பனாக நம்ம ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றால் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறது? செவி கொடுக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பல இடங்களில் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவரை நம் மெய்ப்பனாய் நோக்கும் போது நன்றாக கவனிங்கள், நமக்குள்ளே ஆண்டவருக்குள்ள குறை கண்டுபிடிக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்காது. மாறாக ஆண்டவரை போல நம்ம மாற வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு சிந்தை எப்பொழுதுமே நமக்குள்ள உருவாகும் என்பதை அறிந்து கொள்வோமாக. உலக மனிதர்களை ஆண்டவர் நமக்கு
உக்கராக்காரனாக ஏற்படுத்தினாலும் ஆண்டவர் ஒருவரே நமக்கு நித்திய மெய்ப்பனாய் இருக்கிறார். இதை தீர்க்க தரிசனமாக தாவீது 23ஆம் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். அடுத்த 2வது வசனத்தில் அவர் சொல்றார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அப்படின்னா வேத வசனங்கள். அமர்ந்த தண்ணீர்கள் இடையில என்னை கொண்டு போய் நடத்துவார், அப்படின்னா ஆவிக்குரிய ஜப வாழ்க்கை, பரிசுத்த ஆவிக்கு நேராய் நடத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்ப ஆண்டவர் நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிற காரியங்கள்ல அவர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், அவர் நம்மை வேதத்தினுடைய ஆழங்களுக்குள்ளாக, சத்தியங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு போக, நாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையில அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில பரிசுத்தாவுடைய அபிஷேகத்துல ஆண்டவர் நம்மை நடத்தி, அதற்கு பிறகு பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்து தான் மெய்ப்பர் என்பதற்கு ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 1:1 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேத்யூ சாப்டர் 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. தாவீதுடைய குமாரனா தாவீதுக்கு பிறந்தவர் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாவீதை இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன, தாவீதுடைய வம்சத்துல வந்ததுனால ஆண்டவர் தாவீதின் குமார் என்று எண்ணப்படுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்ம எசேக்கியேல வாசிக்கிறோம், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். 23ஆம் வசனத்திலையும், என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்களுக்கு மேல் என்ன பண்ணுகிறேன், விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துகிறேன். உலகத்துல பலவிதமான ஊழியங்கள் இருக்குது. அநேக ஊழியக்காரர்கள் அந்த ஊழியத்துக்கு தலைவராக இருக்கிறார்கள். ஆனா வேதத்தின்படி பார்த்தா சபைக்கு ஆண்டவர் தலையா இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்புறம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவருக்காய் காத்திருக்கும் போது, ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களில மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டலை அப்படியே நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு மேய்ப்பர் என்று சொல்லி இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 22:16, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை என்ன பண்ணினேன், அனுப்பினேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் தூதனை அனுப்பினேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தூதர்கள் அப்படின்னா தூதுவை கொண்டு வருகிறவர்கள். பவுல், பேதுரு இவர்களை கொண்டு ஆண்டவர் சபைகளுக்கு அநேக நிருபங்களை எழுதி ஆண்டவருடைய தூதை கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சாட்சி சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்ப எசேக்கியேல் 34:23 நம்ம வாசிக்கும்படி, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் என்ன பண்ண, விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லி ஆண்டவர் பல இடங்கள்ல புதிய ஏற்பாட்டில சபையை ஒரு மந்தைக்கும் தன்னை ஒரு மெய்ப்பனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில சபையில பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க இருப்பாங்க, சில சபையில ஒரு ஊழியக்காரர் இருப்பாங்க. அது முக்கியம் இல்லை. நம்ம ஆண்டவரை மெய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி, ஆண்டவரை மெய்ப்பனாய் ஏற்றுக்கொள்வதுனா என்ன அப்படின்னா, அவருடைய சத்தியங்களுக்கு நம்ம செவி சாய்க்கும் போது ஆண்டவரை நாம் மெய்ப்பனா என்ன பண்ணுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். என் நாடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறதா, செவி கொடுக்கிறது, வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலர் பலவிதமான பிரசங்கங்களை செய்கிறார்கள், பலவிதமான முறைகளை செய்கிறார்கள், விதங்களை செய்கிறார்கள். அது முக்கியமல்ல. அந்த வசனத்துக்கு நான் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருக்கு நான் எப்படி இருக்கிறேன், அவருடைய மந்தையில
நானும் ஒரு ஆடா இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. ஒரு 6 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 34:25 நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 34:25, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 25ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை இங்கே நமக்கு என்ன பண்றாருன்னா தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், இது எல்லாமே தீர்க்க தரிசன புஸ்தகங்களாய் காணப்படுகிறது. இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை என்ன பண்ணுவேன் செய்து, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் என்ன பண்ணுவாங்களாம், நித்திரை பண்ணுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல துஷ்ட மிருகங்கள் என்பது சத்துடைய வல்லமையை குறிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் அவற்றிற்கு நம்மை நீக்கி மீட்டு ஒரு தெய்வீக சுகத்தையும், நித்திரை செய்கிறது, இளைப்பாறுகிறது, சமாதானம் போன்ற வார்த்தைகள், ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு பரிசாக அளிக்கிறார் அல்லது வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து, பசும்புல், நம்ம அடிக்கடி நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன ஞாபகம் வருது, கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. உடனே நமக்கு அது எதை ஞாபகம் வருதுன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் ஞாபகம் வருது. புல் என்பது ஒரு பார்வைக்கு செழிப்பான ஒரு இடமா இருக்கிறது. அப்போ புல் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு பார்க்கத்தக்க ஆசீர்வாதம். ஆனால் இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. நம்ம ஆத்துமா செழிக்கும் போது இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆத்மாவில் ஒரு பலனையும் சுகத்தையும் விடுதலையும் நம்ம அனுபவிக்கும் போது சரீரத்தில் ஆண்டவர் நமக்கு சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆத்மாவில் வேத வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் போது அது எப்படி நமக்கு கர்த்தர் கிரியை செய்கிறான்னு தெரியுதுன்னா, சரீரத்தில் அதனுடைய நன்மைகளை நம்ம அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் என்ன பண்ணுவானா பிழைப்பான். அப்படின்னா இந்த ஆத்மா பிழைக்கும் போது சரீரத்திலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு தெய்வீக சுகத்தை தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். வனாந்தரம் என்பது எந்த ஒரு உதவியமற்ற நிலைமையில ஆண்டவர் நம்மை சுகமாய் குடியிருக்க கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கும்போது வியாதிகள் வந்தாலும் ஆண்டவர் அதன் மத்தியில ஒரு சுகத்தை தந்து நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை தேற்றி பலப்படுத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 26ஆம் வசனத்துல ஒரு 2வது வாக்குத்தத்தத்தை அவர் அப்படியாய் நமக்கு தருகிறார். அதை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி உடனே நம்ம மாம்சத்தில் யோசிக்க கூடாது. அதை என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் வசனம், ஆசீர்வாதமான மழை என்ன பண்ணுமா பெய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு தெய்வீக விடுதலையை தருகிறார். 26ஆம் வசனத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் ஒரு மனுஷனுக்கு முதலாவது தர விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்மையும் கிருபையும் நம்ம என்ன பண்ணுமா தொடரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொன்னா ஆண்டவருக்குள்ள நிலைத்திருப்பது, ஜீவிப்பது, கனி கொடுப்பது, தேவனுக்கு சாட்சியா இருப்பது, பரிசுத்தமா இருப்பது, நீதியா இருப்பது, விசுவாசத்துல நிலைத்திருப்பது, தேவனுக்கான ஊழியங்களை செய்வது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல நம்ம நிறைவடையும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அதனால நமக்கு ஒரு பிழைப்பை ஆண்டவர் உண்டாக்க வலிமுடையவராக இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவார் என்ன பண்ணுவாராம்,
கனம் பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், அல்லது தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஆசீர்வாதமான மழையை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், பெய்ய பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லிட்டரலான மழை. இப்போ காட்டில் இருக்கவங்க விவசாயிங்க மழையை விரும்புகிறாங்க, சிட்டியில் இருக்கவங்களுக்கு தண்ணி தேவை. ஆனால் இது எதை குறிக்கிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய நன்மைகளை ஆண்டவர் தம்மை பின்பற்றி வருகிற மந்தையாகிய தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம நிலைத்து நிறைந்திருக்கும் போது உலகத்துடைய காரியங்கள் தானாக நம்மை தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகளெல்லாம் நமக்கு என்ன பண்ணப்படுமா, கூட கொடுக்கப்படும். ஜெபத்துல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, நீதியில, உண்மையில, ஊழியத்துல நாங்கள் வாஞ்சியா இன்னும் வளரணும். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன பண்ணட்டும், பரிசுத்தமாகட்டும். ஆஸ்வதிக்க ஒரு பொருளாதாரத்தில் ஆஸ்வாதமா இருக்கிறவங்க இன்னும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் அதை விரும்புகிறார், இல்லைன்னு சொல்லல. இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருடைய முக்கியத்துவம், முதன்மையான காரியங்கள் எதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம செழிக்கும் போது ஆண்டவர் அதோடைய நிறைவாய் சரீர பொருளாதார காரியங்களில் நமக்கு ஒரு மேன்மையை ஆசுவாத்தை கட்டிட வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவரை மெய்ப்பராய் கொண்டிருக்கிறோம். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு அதில் ஆண்டவரே, முதல்ல என்னுடைய ஆவி ஆத்மாவில் ஒரு விடுதலை வேணும். ரெண்டாவது, ஆவிக்குரிய நன்மைகளாக எனக்கு என்ன பண்ணுங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க வியாதி உள்ளவங்களா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்காக அவங்க ஆவி ஆத்மாவில் சோர்ந்து போனவங்களா கிடையாது. பவுலுக்கு ஒரு வியாதி இருந்தது, எல்லாருக்குமே ஒரு குறைகள் இருந்தது. ஆனா அவங்க ஆவியில் எப்படி இருந்தாங்களாம், வல்லவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, ஒரு தெய்வீக விடுதலை என்னுடைய ஆவி ஆத்மா சிந்தையில எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பொருளாதார காரியங்களில், மற்ற விரும்புகிற காரியங்களை கர்த்தர் நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 34 verse 27. எசேக்கியேல் 34:27. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் முதலாவது நம்ம தியானித்தது போல ஆவி ஆத்மாவில் சரீரத்தில் விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை செழித்துவங்கும் போது, மூன்றாவது ஆண்டவர் 27ஆம் வசனத்துல சொல்றாரு, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை என்ன பண்ணுமா, தரும், பூமி தன் பலனை என்ன பண்ணுமா, கொடுக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமி தன் பலனை கொடுக்கும்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, அனுபவிக்க, அப்படியா பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் எப்படி இருப்பாங்க, சுகமா இருப்பார்கள். எந்த வறட்சியான பூமியில நம்ம இருக்கிறோம்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்குள்ள நம்ம ஆத்மா இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு செழிப்பை உண்டாக்க வலிமுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. தங்கள் தேசத்தில், சுகமான தேசத்தில் இருப்பாங்கன்னு சொல்லல, தங்கள் தேசத்தில் அவர்கள் சுகமா இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாறாவின் கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல வாசிக்கும் போது வனாந்தரம் என்ன பண்ணுமா, வயல்வெளியாய் மாறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்தா நம்ம எங்க இருந்தாலும் அந்த பூமி தன்னுடைய பலனை நிச்சயமா என்ன பண்ணும், கொடுக்கும். உலகத்துல சில சாபமான இடங்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் பூமியை சபித்தார் வசனம் சொல்லுகிறது. ஆதி நாட்கள்ல, நோவா நாட்கள்ல ஜனங்கள் பாவம் செய்த போது என்ன பண்ணது, பூமி சபிக்கப்பட்டது, இல்லைன்னு சொல்லல. ஆதாம் பாவம் செய்த போதே பூமி என்ன பண்ணது, சபிக்கப்பட்டது, முள்ளையும் குறியும் விதைத்தது. ஆனா நம்ம முதல் ஆதாமை போல இல்லாதபடி இரண்டாம் ஆதாமை போல நம்ம காணப்படுவோம் என்றால் பூமி தன் பலனை நமக்கு தருவது நிச்சயம் என்பதை அறிந்து, அந்த பூமியில எந்தெந்த அனுகூலங்கள் வேணுமோ, நம்மை குடியிருக்கிற பகுதியில் எந்தவித நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ கர்த்தர் அதை அந்த இடத்துல நாம் சுதந்திரிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார் என்பதை முற்றிலுமாய் நாம் அறிந்து கொள்வோமாக.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஓடி தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும்போது களைப்பினால ஒரு வனாந்தரத்துல ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்து தூங்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இந்த பூமியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். அப்ப அது ஒரு வனாந்தரமான இடம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாலைவனம் போல ஒரு இடத்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இன்னைக்கு அது செழிப்புள்ளதாய் மாற்றிருக்க கூடுமானால் நிச்சயமாய் நம்ம இருக்கிற நம்முடைய பகுதியை, நாம் இருக்கிற இடத்தை ஆண்டவர் செழிப்பாய் மாற்றி இந்த பூமியின் பலனை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் வீட்டை விட்டு வெளியே வா, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன். ஆனால் எந்த தேசம் சொல்லலை. அவன் அப்படியே கடந்து போய் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறான். இருக்கும்போது லோத்துக்கும் அவனுக்கும் பிரிவினை உண்டாயிற்று. லோத்து ஒரு ஆஸ்வாதமான வளர்ச்சி, ஒரு வளமையான ஒரு இடத்தை போய் பார்க்கிறான், அங்க குடியிருக்கிறான். ஆனா கடைசியில் அந்த தேசம் அழிந்து போயிற்று. ஆனா ஆபிரகாம் எந்த இடத்துல இருந்தானோ அந்த இடத்தை தேவன் அவனுக்கு ஆஸ்வாதம் உள்ள ஒரு தேசமாய் மாற்றினது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தா எந்த இடத்திலையும் கர்த்தனமே ஆஸ்வதிக்க முடியும் என்பதை தேவ வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. மூன்றாவது ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால நிச்சயமாய் தேவ பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? இந்த உலகத்துல என்னென்ன முக்கியமான அடிப்படை தேவைகளோ, ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு நல்ல படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தந்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒரு காரியமும் ஆண்டவர் குறை வைக்க முடியாது. அவரை நம்பியவர்களுக்கு அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது எசேக்கியேலின் புஸ்தகம் 34 அதிகாரம் 28 வசனம், புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 34 verse 28. இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு என்ன பண்ணதில்லையா, கொள்ளை ஆவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துஷ்ட மிருகங்கள் அப்படின்னா நம்ம 25 வசனத்துல பார்த்தோம், சத்துடைய வல்லமை. இங்க சொல்லுது, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். 28 வசனத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 4வது ஆசீர்வாதம், மனுஷ சூழ்ச்சிகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதத்துல இந்த உலகத்துல பார்க்கும்போது பல தேசத்தாரால் அவங்க சிதறடிக்கப்பட்டு அப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி பல இடங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அலக்கழிக்கப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிற நம்ம ஆண்டவரை மெய்ப்பனாய் கொண்டு அவருடைய கோலுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய செட்டையிலின் நிழலை வந்து அடைந்து அப்படி அவருடைய வசனத்தை அதிகமாய் நம்ம உட்கொண்டு கர்த்தருடைய அபிஷேகத்துல நம்ம நிலைத்திருக்கிற வேளையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு 4வது ஆசீர்வாதங்கள் என்னன்னா, இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளை ஆவதில்லை. கர்த்தருடைய நாமமை நம்ம ஏமாத்துற எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் விட மாட்டார், விட்டு வைக்க மாட்டார். அதாவது ஒருவேளை நம்ம ஏமாற்றப்பட்டாலும் அதை இன்னொரு விதத்துல ஆண்டவர் அது 100 மடங்கு நமக்கு என்ன பண்ணுவாரு, தருவார். ஆனா அதே சமயத்துல நம்ம ஏமாற்றின ஜனங்களை ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார் என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் அப்படின்னா என்ன, மனுஷ சதிகள், மனுஷ ஆலோசனைகள் அபத்தமாகி போக கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, அனுகூலம் பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்கள்ல பாலாம் என்ற ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது என்ன பண்ணணும், சபிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற வேளையில அந்த காரியங்களை கர்த்தர் அபத்தமாகி பண்ணியது போல நம்ம கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு நம்முடைய குடும்பத்தாரில் இருந்தாலும் சரி, நம்முடைய சுற்றுவட்டத்தில் யாரா இருந்தாலும் சரி, மனுஷர்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கினது தேவன் நமக்கு விரோதமா இருக்கிற சகல எண்ணங்களையும் எல்லா சிந்தைகளையும் அவருடைய திட்டங்களையும் ஆண்டவர் முறியடித்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வலிமுடையவராக இருக்கிறார். சவுல் எத்தனையோ தடவை தாவீதை கொல்ல வேண்டும் என்று இருக்கையில் அவருடைய கைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம், தாவீதை என்ன பண்ணாரு, தப்ப வைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவரை முற்றிலும் நம்பி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஒரு ஊழியக்காரருக்கு பயப்படுகிற பயமோ அதெல்லாம் நமக்கு அது நம்ம வாழ்க்கையில ஒரு நிலைக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமை, கர்த்தருக்கு பயப்படுறது ஜீவனுக்கு ஏதுவானது.
அப்படின்னா என்ன? தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை நேசித்து ஆண்டுடைய பாதத்துல கலிகூர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 29ஆம் வசனத்துல 5வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 34 verse 29. எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி பிரஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது போல நம்முடைய பேரை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பெருமைப்படுத்துகிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாம பெருமையை நம்ம விரும்பக்கூடாது, புகழ்ச்சியை நம்ம விரும்பக்கூடாது. ஆனா கர்த்தருக்காய் இருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆஸ்வதிக்கிறார். அப்படின்னா அவர்களுடைய நாமத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த பூமியிலே பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு தருவேன் சொல்லுகிறபடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை என்ன பண்ணுவேன்? எழும்ப பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாம மகிமை நம்ம வேண்டவே வேண்டான்னு மறைஞ்சு வாழ்ந்தாலும் ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்றாரு? குப்பையெல்லாம் மூடிட்டு இந்த உலகத்துல நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போனா போதுன்னு இருக்கிற எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் அவனை குப்பையிலிருந்து எடுத்து குப்பைகளை அகற்றி அவனை அழகு பார்த்து ஆசீர்வதித்து, அப்படி ஒரு சம்பவம் தான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. அவன் எங்க இருக்கிறானே தெரியல. அவன் முற்றிலும் மனுஷரால மறக்கடிக்கப்பட்டான். தாவீது ஒரு இடத்துல அப்படி சொல்றார், நான் முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். மனுஷரால முற்றிலுமா நான் கைவிடப்பட்டேன். இது எல்லா தேவ பரிசுத்தவான்களும் அந்த வழியில வந்தாங்க. அதுக்கு ஒரு யோசேப்பு ஒரு சிறந்த உதாரணம். எங்கேயோ இருந்த யோசேப்பை ஆண்டவர் அவனுடைய தேவனை அவன் முற்றிலுமாய் நம்பி உன்னதமானவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் தந்த அந்த சொப்பனம் தரிசனம் நிறைவேறதுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம்? நம்ம வாசிக்கும் போது அவனுடைய பேரை என்ன பண்ணாராம்? உலகத்துல பெருமைப்படுத்தினார். பூமி எங்கும் அவருடைய நாமம் உயர்ந்திருக்கும்படி கர்த்தருடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது ஒரு காலத்துல யாருனே யாருக்கும் தெரியாது. அவன் குடும்பத்தாருக்கே அவன் ஒரு பொருட்டா எண்ணப்படல. ஆனா ஆண்டவர் தாவீதை உயர்த்தி ராஜாவாக முடிசூட்டி அவனுடைய பேரை பெருமைப்படுத்தின தேவன். நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது நம்ம எங்க தனிமையா பாதாளத்தில் இருந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீன்னு தாவீது சொல்கிறார். இந்த உலகத்தால மறக்கடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயமா வரும். ஆனா ஆண்டவரால நாம் மறந்து போக கூடாதுன்னு சொல்லி நம்ம அதுல தீவிரமா இருந்து ஆண்டவருக்கு நமக்குள்ள சரியான தொடர்பை ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கண்மலையின் மேல உயர்த்தி அப்படி பேரை பெருமைப்படுத்தி ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மை வைப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா நம்ம தேடி போக தவிர ஆண்டோடைய நாமத்துக்கு கீர்த்தியான புகழ்ச்சியான காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு நிறைய பேர் செய்யற காரியங்கள் எப்படின்னா தாம் பேர் வெளியில வரணும்னு செய்யறாங்க. ஆண்டவர் உள்ளந்தெரிகளை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அப்படி இராதபடிக்கு அதான் இந்த வேதத்துல நிறைய வசனங்கள் முன்னுதாரணமா இருக்குது. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜான் தி பேப்டிஸ்ட் யோவான் ஸ்தானகன் தன்னை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, யோவானை பற்றி ஸ்திரீகளத்துல பிறந்த இடத்துல யோவானை போல ஒருவனை என்ன பண்ணதில்லை, எழுமினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தும் போது அவர் சொல்றாரு, நான் சிறுகவும் நீர் பெருகவும் என்ன பண்ணணுமா வேண்டும். கர்த்தருடைய தன்னை மறைத்து வாழ்கிறவனாக காணப்பட்டான் ஆண்டவர். அப்படி நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படும் போது நம்முடைய பேரை கர்த்தர் நிச்சயமாய் பெருமைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு மெய்ப்பரா இருக்கணும்னா நம்ம ஆடாதான் இருக்கணும். அவர் தான் மெய்ப்பரா இருக்கணும். காலம் முழுதும் நான் ஒரு நல்ல ஒரு ஆடா இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லிட்டு உத்தம விசுவாசியா, உத்தம தேவ பிள்ளையா, உத்தம தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 34 verse 30. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோட இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 5 ஆசீர்வாதங்களை நம்ம வாசிச்சோம். 6வது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதங்கள் நித்திய காலமாய் உங்களிடத்துல தங்கி இருக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள என்ன பண்ணும்? நிச்சயமாய் தங்கி இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோட என்ன பண்றேன்னா இருக்கிறதையும். ஆண்டவருடைய நாமம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அது நிச்சயமா இருக்கும். நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது அது நம்மளை விட்டு என்ன பண்ணுகிறது? கடந்து போகிறது. நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்மோட இருப்பார். ஆண்டவர் நம்மோட நித்திய காலம் இருக்கும்போது அவர் தந்த நன்மைகளை என்ன பண்ணும்? நித்தியமாய் காணப்படும். அதுல மாற்றங்கள் இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், யோபு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, திடீர்னு எல்லாம் அவனை விட்டு போயிருச்சே அப்படின்ட்டு. எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு, ஆனா யோபு கர்த்தரை விட்டு போகல. அது எப்படி அவனை விட்டு போயிட்டோ, ஒரு கனவை போல திரும்ப எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணான்? திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவன் தொடர்ந்து அதுல அந்த ஆசீர்வாதத்துல நிலைத்திருக்கிறவனாய் காணப்பட்டது போல ஆண்டவருடைய நாம சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? சோதிக்க விரும்புகிறார். விசுவாச பரீட்சையை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறார். ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம வச்சிருக்கிறோமா, இல்ல ஆண்டவரை உள்ளத்துல வச்சிருக்கிறோமா? அந்த காரியங்களை நம்ம ஆண்டவரை விட்டு விடாமல் இருக்கும்போது உலகத்தின் பார்வைக்கு யோபை விட்டு எல்லாம் போனது போல காணப்பட்டாலும் கர்த்தருடைய பார்வையில அது 2 மடங்காய் பெருகினது என்று சொல்லி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் இவ்விதமாய் நம்ம இந்த நாட்களை நடத்தி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு மெய்ப்பரா இருக்கிறார். உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ தலைவர்கள் முன்மாதிரி. உலகத்திலேயே எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, அரசியல் தலைவர்கள். ஆனா எனக்கு தலைவனும் வழிகாட்டியின் தோழனும், எனக்கு எல்லா விதத்துல என்னை வழிநடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா வேதத்தின் வழியில தான் நம்ம நடத்துவார். அப்ப ஆண்டவரை இரட்சகராய் கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் அப்படியாய் துதித்து அவருக்கு நன்றி சொல்லுகிற வேளையில ஆண்டவர் இவ்விதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நம்மை நடத்தி ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையினால திருப்தியாக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு சில நன்மைக்காக, சுகத்துக்காக, சில உதவிகளுக்காக நம்ம ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். சில ஆள்கிட்ட போய் நம்முடைய விண்ணப்பத்தை சொல்றோம். உண்மைதான், உலகமே எல்லாம் ஜெபிச்சாலுமே ஆண்டவரை நான் மெய்ப்பனா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய கட்டளைகளுக்கு நான் என்னைக்கு செவி சாய்க்கிறனோ அன்னைக்கு தேவன் எல்லாவித நன்மைகளால நம்மை ஆஸ்வதித்து நம்ம நடத்த போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை நான் மெய்ப்பனாய் நான் கொண்டிருக்கு. தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அப்ப இருந்தாங்க. நாத்தான்ற தீர்க்கதரிசி இருந்தாரு, நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க. ஆனா தாவீது எந்த ஒரு தீர்க்கதரிசி மேலும் நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி தன்னுடைய எல்லா விதத்துல வேத வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி ஆரம்பிச்ச வேளையில ஆண்டவர் அப்படியே ராஜாவாய் மாற்றி அவனோடு சதா காலம் இருந்தார். அவருடைய ஆட்சி முடிகிற வரைக்கும் அல்ல, அவருடைய சந்ததியோடு கர்த்தர் இருந்தது போல இன்னைக்கும் கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீது அரசனா இருக்கும்போது தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணினான், ஆனால் அவன் ஆராதிக்கவில்லை, கர்த்தரை ஆராதித்தான் ஐயா. இந்த நாட்கள்ல ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறவர்களாய், ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாய், ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களாய் காணப்பட, கீழ்ப்படுகிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உண்மை மாத்திரம் உயர்த்துகிற ஒரு கிருபையை கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மற்றவர்களை கனம் பண்ணுவது நல்லது, ஆனா அதே நேரத்துல துதிக்கு பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே, நம்பிக்கைக்கு பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி நாங்கள் முற்றிலும் நம்பி கடந்து வருகிற வேளையில கர்த்தாவே, இந்த 6 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே கர்த்தாவே, மனுஷனை 6ஆம் நாளிலே படைத்தீரே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும்
நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.